உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாத பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாஸ்க் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஃபேஸை கண்ணாடியில பார்த்து என்ன உங்க ஃபேஸ்ல பிடிக்கலையோ, என்ன உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க ஃபேஸை பார்க்கும் போது எதை நீங்க அசிங்கமா ஃபீல் பண்றீங்களோ, ஐயோ இது நம்ம ஃபேஸ்ல இல்லாம இருந்தா நம்ம ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்குமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ, இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாஸ்க் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போதும் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல நீங்க உங்க முகத்துல எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாம போயிடும். உங்க முகத்துல என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அப்படி ஒரு எஃபெக்டிவான ரெமெடி நீ கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் நியூ வியூவர்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த ரெமெடி ஆண் பெண் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மாஸ்க் தான், நிறைய நான் கொண்டு வரல, ஒன்னு தான். பட் அந்த ஒன்னு உங்க ஃபேஸ் அவ்வளோ ஒரு மேஜிக்கல் பண்ணும். உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த குறைகள் எல்லாத்தையும் இது கியூர் பண்ணும். என்ன மாதிரி ப்ராப்ளத்தை இது கியூர் பண்ணும். நீங்க விரும்பாத விஷயம் என்ன அது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேஸ்ல ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல பிம்பிள் இருந்தா பிடிக்காது. சில பேருக்கு ஃபேஸ்ல அன்வான்டட் ஹேர், மீச மாதிரி இருக்கு, தாடி மாதிரி இருக்கு, கண்ணத்துல எல்லாம் முடி இருக்கு. ஸோ அது சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு ஃபேஸ் ஆயில் எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆயில் வடியாம இருந்தாலே சந்தோஷம்ப்பா, ஃபேஸ் எண்ணெய் வடியாம இருக்கணும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். சில பேருக்கு ஸ்கின் க்ளோவாவே இல்ல, ரொம்ப ட்ரையா இருக்கு, கொஞ்சம் க்ளோவா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். சில பேருக்கு ஸ்கின் பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். சில பேருக்கு நோஸ் கார்னர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி முள்ளா இருக்கு, பிளாக் ஒயிட் ஹெட்ஸா இருக்கு. ஸோ அது ரிமூவ் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஃபேஸ்ல நான் குறையா நினைக்கிறது இந்த பிளாக் ஒயிட் ஹெட்ஸ் தான். ஸோ அது போனாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஃபேஸ்ல ஓப்பன் போசஸ் இருக்கு, ஸோ அது கியூர் ஆனா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காது ஃபேஸ்ல இருக்கிறது. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க இந்த மாஸ்க் நீங்க சொல்லக்கூடிய, நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய, நீங்க ரிமூவ் பண்ண நினைக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த ஒரு மாஸ்க் ரிமூவ் பண்ணிடும். நீங்க உங்க ஃபேஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி கொண்டு வரும் இந்த பேக். அதுவும் 15 நிமிஷத்துல இந்த ரிசல்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, கண்கூடா பாப்பீங்க. அப்படி என்ன பேக் கொண்டு வந்திருக்கேன், அதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இது ஹோம் மேடு தான், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எல்லாராலையும் ப்ராடக்ட் வாங்க முடியாது. அந்த ஒரு ரீசனாலதான் நான் நிறைய ஹோம் மேட் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே நம்ம கிட்டயும் ப்ராடக்ட் இருக்கு, இருந்தாலும் காசு இருக்கிறவங்க ப்ராடக்ட் வாங்க முடியும், காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். வாங்க அது என்ன என்பதை பார்க்கலாம். இந்த மாஸ்க் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லா மார்க்கெட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம ஜெல்லி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்டேக் எடுக்கக்கூடிய பொருள் தான் இது. ஸோ சேஃப் தான், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு பேக் நீங்க வாங்கினாலே உங்களுக்கு 2-3 மந்த்துக்கு வரும். தேவைக்கு கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும். இந்த பேக் வச்சு எப்படி அந்த ஒரு மாஸ்க் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது கூட சூடா மில்க் நீங்க ஆட் பண்ணணும். சூடா பால் இல்லைன்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். பிம்பிள் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க வாட்டர் சேர்த்துக்கலாம். சுட சுட நீங்க பால் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனா சூடா இருக்கணும் நீங்க, அப்பதான் உங்களுக்கு இது மிக்ஸ் ஆகும் நல்லா. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பால் சூடா இல்லைன்னா கொஞ்சமா பால் சேர்த்து டபுள் பாயிலிங் முறையில நீங்க ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் கூட இந்த ஜெலட்டின் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ காஃபி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஃபைனலா விட்டமின் இ கேப்சூல் ஒன்னு சேர்த்துக்கலாம். ஸோ இ கேப்சூல் உங்களுக்கு ஆயில் பிம்பிள் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இ கேப்சூல் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் எல்லாமே உங்களுடைய ஸ்கின் நல்லா பிரைட்னிங் பண்ணும், ஒயிட்னிங் கொடுக்கும். உங்களுக்கு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும், அன்வான்டட் ஹேரை ரிமூவ் பண்ணும், இன்ஸ்டன்டா க்ளோ கொடுக்கும், பிரைட் கொடுக்கும். உங்க ஃபேஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். உங்க ஃபேஸ்ல என்னெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கும் இந்த மாஸ்க். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல நல்லா கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ்ல படாம இதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது ட்ரை ஆயிட்டுக்கு அப்புறம் நம்ம பீல் பண்ண போறோம். ஸோ பீல் பண்ணும் போது உங்களுக்கு ஐப்ரோஸ்ல எல்லாம் படாத அளவுக்கு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நோஸ் சைட்லலாம் நல்லா கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அப்பர் லிப்லயும் நல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ட்ரை ஆக விட்டுட்டு பீல் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படி பீல் பண்ணும்போது உங்களுக்கு நோஸ் சைட்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்னால குறுகுறுப்பா இருக்குங்களா ஸ்கின், அதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். அன்வான்ட் ஹேர் இருந்தாலும் ரிமூவ் ஆயிடும். இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா பிரைட் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் காஞ்சிட்டுக்கு அப்புறம் நீங்க பீல் பண்ணி பார்க்கும் போதுமே அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஃபேஸ்ல பிடிக்காததெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு க்ளோ அண்ட் பிரைட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் ட்ரை ஆகிற வரைக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு நல்லா காஞ்சிட்டுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு பீல் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போதும் சிரிக்கவோ பேசவோ கூடாது. ஏன்னா ஃபேஸ் அப்படி இருக்கும் உங்களுக்கு. இருக்க நம்ம பேசக்கூடாது. ஃபேஸ் பேசுறது சிரிக்கிறது ஃபேஸ் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. காயிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் அசைக்காம வச்சிருக்கணும். காஞ்சிட்டுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணும் போதும் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். அப்பர் லிப்ல இருக்கக்கூடிய ஹேர் ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு நாடி சைடு நோஸ் சைடு இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ரெண்டாவது ஃபேஸ்ல வந்துட்டு எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஃபேஸ் வந்துட்டு ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு கியூர் ஆயிடும். இன்ஸ்டன்டா ஸ்கின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை இது போட்டு நானும் ஃபுல்லா கூட கிளீன் பண்ணி எடுக்கல. சும்மா கொஞ்சம் தான் நான் வந்துட்டு உரிச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. நான் ஃபேஸ்ல வந்துட்டு வாட்டர் கூட நான் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணல. ஜஸ்ட் இது போட்டு அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ண உடனே ஸ்கின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நேச்சுரலா ஒரு பிரைட் அண்ட் க்ளோ உங்களுக்கு இருக்கு பாருங்க ஸ்கின்னு. உங்க ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த ஒரு மாஸ்க் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமா பீல் பண்ணுங்க. அப்படியே நம்ம வந்துட்டு இந்த சேனல்ல காட்டுற மாதிரிலாம் நம்ம ஒரே முறை அப்ளை பண்ணி அப்படியே ஒரே முறை அப்படிலாம் பீல் பண்ண முடியாது. அங்கங்க பிட்டா நம்ம வந்துட்டு பொறுமையா உட்காந்து உங்களுக்கு காய ஒவ்வொரு இடமா நீங்க பீல் பண்ணி எடுக்கலாம். ஸோ பீல் பண்ணும் போதுமே பாத்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸஸ் முடியெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் உங்க ஃபேஸ்ல வந்து. அதனாலதான் ஐப்ரோஸ்ல படாம உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்றோம். நீங்க வந்துட்டு பீல் பண்ணும்போது ஐப்ரோஸ் முடி வந்துடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ காய கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. வலிச்சுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா எடுங்க. வேகமா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ பொறுமையா இதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அழகா ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உங்க ஃபேஸ் விட்டு ரிமூவ் ஆயிடும். ஸ்கின் இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ காய பொறுமையா எடுங்க. நோஸ் சைட்லலாம் நோஸை சுத்தி பிளாக் ஹெட்ஸ் இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றவங்க நீங்க இந்த வந்து போட்டுட்டு நீங்க வாரத்துல ஒரு 2 முறை இந்த மாஸ்கை போட்டு நீங்க ஃபீல் பண்ணும் போதும் ஸோ நோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நோஸ்ல வந்து குறுகுறுப்பா இருக்குது, இந்த முள்ளு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம ஜஸ்ட் ஒரு பீல்லயே அது ரிமூவ் ஆயிடும். அந்த மாதிரி நாடி சைடுல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஃபேஸ் ஃபுல்லாவே போட்டுக்குங்க, நல்லா பிரைட் கொடுக்கும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை வந்துட்டு ஐஸ் வாட்டர் போட்டு தான் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நார்மல் வாட்டரை விட ஐஸ் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ் வந்துட்டு வெறும் ஐஸ் வாட்டர் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கிறது பிடிக்கலையோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு பீல் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். வெறும் பீலிங் மட்டும் நம்ம பண்ண போறது கிடையாது. ஸோ அதுல வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஆகக்கூடிய இன்கிரிடியன்ட் ஆட் பண்றோம், ஸ்கின் ஒயிட்னிங் ஆகக்கூடிய இன்கிரிடியன்ட் ஆட் பண்றோம், இன்ஸ்டன்டா க்ளோ தரக்கூடிய இன்கிரிடியன்ட் நம்ம ஆட் பண்றோம். ஸோ இதனால நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட்டா இருக்கு. பிடிக்காதது வந்துட்டு ரிமூவ் ஆகுது. நம்ம ஸ்கின் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம ஸ்கின் வந்துட்டு கொடுக்குது. அது வந்து நம்ம இந்த காஃபி பவுடர் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கின் பிரைட்னிங் ஆகும். பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கின் பிரைட் அண்ட் க்ளோ கொடுக்கும், உங்களுக்கு ஃபேர் அண்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ ஸ்கின் அவ்வளோ இன்ஸ்டன்டா பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு இந்த பீட்ரூட்டும் காஃபி பவுடரும். இது ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்போ. நீங்க ரெண்டுமே செட்டா யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பிரைட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட நம்ம காய்ச்சாத பால் வந்துட்டு அவ்வளோ நேச்சுரல் ப்ளீச்சிங் தன்மை அதுல இருக்கு. ஸ்கின் அவ்வளோ நேச்சுரலா க்ளோ ஆகக்கூடிய தன்மை இருக்கு. இதை கூட நம்ம வந்துட்டு ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணும் போதும் தேவையில்லாத விஷயங்கள் ரிமூவ் ஆகுது, தேவையான விஷயங்கள் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குது. ஸோ அவ்வளோ பிரைட் அண்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த மாஸ்க் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ் பாருங்க, மேக்கப்பே போடாம அவ்வளோ ஒரு க்ளோ, ஒரு மேக்கப் கொடுத்த லுக் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வேண்டிய விஷயம் நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களை சுத்தியே இருக்கு, அது என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சுட்டா போதும். ஆசைப்படக்கூடிய விஷயம் கிடைக்கும். பிடிக்காத விஷயத்த நம்மளை விட்டு நம்ம போக்கிடலாம். அது நம்மளோட லைஃப்லயும் சரி, நம்மளுடைய முகத்திலயும் சரி, நம்மளுடைய மனசுலயும் சரி, நம்மளுடைய குணத்திலயும் சரி. இதெல்லாம் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம், தேவையில்லாத தூக்கி போடலாம். அது முகமா இருந்தாலும் சரி, அகமா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எது வேணும் எது வேணான்றத நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல முகத்துக்கு எது தேவை எது தேவையில்லாத நாங்க சொல்லுவோம். வீடியோ எண்ட்ல நம்ம மனசுக்கும் நம்ம லைஃபுக்கும் எது தேவை எது தேவையில்லாத ஒரு அழகான ஒரு 4 வார்த்தைகள் நாங்க சொல்லுவோம். சரி, சேனல்ல பாருங்க, ஃபுல்லா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமான விஷயமா தான் இருக்கும். வேஸ்டான ஒரு வார்த்தை, வேஸ்டான ஒரு பொருள், வேஸ்டான ஒரு பேக் எதுவுமே இருக்காது. ரிசல்ட் வரக்கூடிய பேக் தான் நாங்க சொல்லுவோம், ரிசல்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் தான் நாங்க சொல்லுவோம். லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் நாங்க பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க சந்தோஷமா பாத்துக்குங்க. கண்டிப்பா உங்களை கடவுள் சந்தோஷமா வச்சுப்பாரு. சைனிங் ஆஃப் அமீனா.